Hi students, this is Alex here. The problem is z equal to ax plus b into cy plus d ன்னு கொடுத்திருக்காங்க. First part வந்து dou z by dou x கேட்டிருக்காங்க. இதுல dou z by dou x அப்படின்றது இது வந்து நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது u dash v plus u v dash அப்படின்னு போடுவோம். u dash அப்படின்னும் போது இதோட டிஃபரன்சியேஷன் நம்ம பண்ணணும். இதோட டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் x பண்ணும்போது வெறும் a மட்டும் வரும். v as it is copy பண்ணணும். cy plus d plus u as it is எழுதணும். ax plus b. இப்போ v dash அப்படிங்கும்போது இதோட டிஃபரன்சியேஷன் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் x பண்றதுனால இது ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட். அதனால இது ஃபுல்லாவே 0 ஆயிடும். அப்போ நமக்கு டோட்டலா லெஃப்ட் அவுட் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் டேர்ம் a into cy plus d. இப்போ அடுத்தது dou z by dou y. இது பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம uv மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம். இப்போ uv மெத்தடுக்கு u dash v plus u v dash பண்ண போறோம். இப்போ u dash பண்ணணும் இல்லையா, இதோட டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y இது ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட். இப்போ x டேர்ம் இருக்கு, ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது நம்ம y மட்டும் தான் வேரியபிள், வேற எல்லாமே இருக்கிறதால கான்ஸ்டன்ட். இது ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட், அப்போ இது 0 ஆயிடும். இப்போ அடுத்தது v as it is காப்பி பண்ணுவோம். ஸோ cy plus d plus அடுத்தது u காப்பி பண்ணணும், ax plus b. அடுத்து b dash இதோட டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் y பண்றதுனால c மட்டும் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆனதுனால நமக்கு வரும் c into ax plus b அப்படின்னு வரும்.